ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெற்றிலை பாயாசம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் வெற்றிலை கஸ்டர்ட் பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி திராட்சை வதக்கிக்குங்க. அப்புறம் வந்து பிரியாணி அரிசி 2 கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு பொன் வறுவலாக வந்துடும். இந்த வதங்கின பிறகு 2 சொம்பு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. சொம்பு தண்ணி ஆட் பண்ண பிறகு இது வந்து இந்த அரிசி தண்ணியிலேயே அரிசி வெந்து வரும். அதுக்கட்டியே நம்ம வந்து ஏலக்காவை சக்கரையில் போட்டு அரைச்சிடும். நல்லா வந்து பொடி அரைச்சிக்கிறோம். அப்புறம் வெத்தலை ஒரு 5 வெத்தலை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சிட்டு வெடிக்கட்டி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் வந்து இந்த அரிசி வந்து பாதி வெந்துடும். அப்போ வந்து நான் பால் வந்து பச்சை பாலை எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த சாப்பாடு நொய் நொய்யாக வரத்துக்கும் இந்த பால் காயத்துக்கும் கரெக்டாகிடும். இனிப்புக்கு ஏற்ற சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு போட்டுடுறோம். அந்த வெற்றிலை ஜூஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினே வரோம். வேணா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துங்க. டேஸ்ட் வந்து எந்த ஒரு இனிப்பு பொருள் செஞ்சாலும் செமையாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணியால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.